நான் லக்ஷ்மி. இது பெட் டைம் ஸ்டோரி. கதையோட பெயர் மின்மினி. நேபாள் நகரத்தில் கோஷின்ற அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு அழகான மின்மினி பூச்சி வாழ்ந்துட்டு இருந்துச்சான். அது கூட இருக்க மற்ற பூச்சிகள் கூட ரொம்ப அன்பாகவே இருக்குமா. இப்படி ஜாலியாக பறந்து விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஏதோ அழுகிற சத்தம் போல் கேட்டுச்சான். என்னவா இருக்கும்னு பறந்து தேடி தேடி பார்த்துச்சான். அப்புறம் மரத்து மேலேருந்து கீழே பறந்து வந்து பார்த்துச்சான். அங்கே ஒரு அணில் அழுதுகிட்டு இருந்துதான். அணில் கிட்ட போய், அணிலே ஏன் அழுகிற அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு அணில், ரொம்ப இருட்டாயிடுச்சு, எனக்கு என்னோட வீட்டுக்கு போக வழி தெரியல, அதான் அழுகிறேன் அப்படின்னு சொல்லிச்சான். அதை கேட்ட அந்த மின்மினி அணிலுக்கு ஏதாச்சும் உதவி பண்ணணும் அப்படின்னு தோணுச்சான். ஆனால் மின்மினிக்கு பயமாகவும் இருந்தது. அணில் மின்மினியை ஏதாச்சும் பண்ணிடுமோன்னு பயப்பட ஆரம்பிச்சது. கடைசியா அணிலுக்கு மின்மினி உதவி செய்யலான்னு தைரியமா முடிவு பண்ணுச்சு. சரி, நான் உன் மேல உட்கார்ந்து வெளிச்சத்தை காட்டுறேன், அந்த வெளிச்சத்தை வச்சு நாம உன்னோட வீட்டுக்கு வேகமா போயிடலாம் அப்படின்னு சொல்லிச்சான். சரி, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி ரெண்டும் அங்கிருந்து கிளம்பிச்சான். அப்படியே போயிட்டு இருக்கும்போது போற வழியில வீசல் வந்துதான். வீசல்னா ஒரு சின்ன காட்டு மரநாய். அதை பார்த்ததும் வேகமா ஓடிட்டு இருந்த அணில் பயத்துல நின்றுடுச்சு. அந்த வீசல் அணிலை சாப்பிட்றதுக்காக நெருங்கி வந்துட்டு இருந்தது. உடனே மின்மினி வேகமா பறந்து அதோட கூட்டம் இருக்கிற இடத்துக்கு போச்சான். எல்லா மின்மினிகள்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லி உதவி கேட்டுச்சான். எல்லா மின்மினிகளையும் கூட்டிட்டு வந்தது. அணில் பயந்து அழுதுகிட்டு இருந்தது. வீசல் அணிலோட தலைய பிடிக்க போகும்போது எல்லா மின்மினியும் அந்த வீசல் முன்னாடி வந்து பறக்க ஆரம்பிச்சது. பயங்கர வெளிச்சம் ஆக ஆரம்பிச்சது அந்த இடமே. அந்த நேரத்துல அணில் வேகமா ஓடி மரத்து மேல ஏற ஆரம்பிச்சது. மின்மினிகளோட வெளிச்சம் வீசலோட கண்களை கூச வீசல் திரும்பி ஓடி போயிடுச்சான். அதை பார்த்துட்டு இருந்த அணில் கீழே இறங்கி வந்து எல்லா மின்மினிகளுக்கும் நன்றி சொல்லிட்டு அந்த மின்மினியோட சேர்ந்து அதோட அப்பா அம்மா கிட்ட ஓடிச்சான். அணிலோட அப்பா அம்மாவும் ரொம்ப பயந்து போய் அழுதுட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல குட்டி அணில் வந்ததை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. மின்மினிக்கும் நன்றி சொன்னாங்க. மின்மினியும் ரொம்ப சந்தோஷமா அதோட இடத்துக்கே பறந்து போச்சான். இந்த கதையில வர மாதிரி நாம எல்லாருக்கும் உதவி செஞ்சா நாமளும் மற்றவங்களும் சந்தோஷமா இருக்க முடியும். உதவி பண்ணுவீங்களா குட்டீஸ்?